புக்ல வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாராம். ஸோ அந்த அளவுக்கு இந்த புக்க வந்து அத்தனை பேரையும் படிக்க வைத்திருக்கிறார். ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அவருக்கு தெரியும். இதே போல இந்த புத்தகத்தை இந்த ஆட்டோகிராஃபியையும் நான் பேசுறது நம்ம பேசுன இந்த நாவல்ஸ் இதையும் வந்து ரஜினிகாந்த் ரொம்ப நேசித்திருக்கிறதாக அவர் வந்து தகவல் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுல ஒரு புத்தகம். அதாவது இந்த குருவருள், திருவருள் இது வந்து எப்படி ஆப்பரேட் ஆகும்? அதாவது ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு ஆன்மீக அறிவியல். இத வந்து அறிவியல் வேற, ஆன்மீகம் வேற அப்படிலாம் நினைக்கலாம். இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆன்மீக அறிவியல சொல்ற மாரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு புரொஃபசர் ஒருத்தர் யூனிவர்சிட்டில படி பேசும்போது சொன்னாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா என்ன? ஆன்மீகம்னா என்னன்றது. அதாவது அவர் வந்து யூனிவர்சிட்டில ஒரு ஹெச்ஆரா இருக்காங்க. ஹெச்ஓடியா இருக்காங்க. அவர் ஒரு விஷயத்த வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோமே, அவர் சொன்னாருன்னா, அத உடனே யாராவது செய்றாங்க. அது கட்டளை. அத செஞ்சாகணும். நிர்வாக விஷயம் அது. சோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாரு. அப்புறம் இவர் விஷயத்த ஒரு நினைக்கிறாரு, மனசுல நினைக்கிறாரு. ஆனா யாரோ ஒருத்தர் செஞ்சுடுறாங்க. அப்படின்னா, அது வந்து எப்படின்னாக்கா, அது வந்து ஆன்மீகம்னு சொல்றாரு. இது வந்து பலமுறை நான் பார்த்திருக்கிறேன். நான் வந்து இப்போ ஜெய்ப்பூர்ல சென்ற ஆண்டு இங்க வரும்போது, ஒரு அ இது டெல்லிக்கு போயிட்டு இருக்கும்போது ரிவாரி போயிட்டு இருக்கும்போது கீழ விழுற சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த எஸ்கலேட்டர்ல ட்ரெயின்ல ரயில்வே ட்ராக்ல இருக்கும்போது ட்ரெயின் டெல்லிக்கு போற பயணத்துல வந்து ஏற வேண்டிய எஸ்கலேட்டர்ல ஏற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பக்கத்துல மக்கள் இருந்தாங்க. ஆனா லக்கேஜோட இருந்தாங்க. நானும் ஒரு ஸ்டிக் வச்சு லக்கேஜோட இருந்திருக்கேன். வந்து கீழ விழுற மாரி கீழ விழுந்தாச்சு. ஆல்மோஸ்ட் அந்த நேரத்துல யாரோ ஒரு கை பிடிச்சது பாருங்க. அந்த பிடித்து என்னை காப்பாற்றி விட்டது. இல்லன்னா இன்னைக்கு இல்ல, நான் இல்ல. அன்னைக்கே நான் அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த புத்தகத்துல இருந்து. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனை தம்முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்து விட்டு அந்நியும் இன்மையின் அறங்கள் செல்லுமே. இது வந்து சிவஞான போதம் சொல்லுகிற குரு மரபு வாழ்த்து அப்படி சொல்லலாம். 8வது குறள் ரொம்ப முக்கியமானது. திருமந்திரம் எப்படி சொல்லுங்க குரு அவருடைய குருவை பத்தி சொல்றாரு அவரு. அவர் கூட சேர்ந்து படித்தவங்களையும் சேர்த்து சொல்றாரு. நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதாஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்பெருமாமே. அதாவது பொறுமையா படிக்க விரும்புகிறேன். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடி கடவுளை நாடுறாராம். நந்திகள் நால்வர் சிவயோக மோகினி அதாவது 4 பேராம் சிவயோக மௌனி, அப்புறம் மன்று தொழுத அப்புறம் வந்து பதாஞ்சலி, அப்புறம் வியாக்கிரமர். இது போல அவரோட சேர்த்து 8 பேர் இருக்காங்க அப்படி சொல்றாரு. இதுக்கு வந்து ஃபர்தரா அவர் விளக்கம் சொல்றாரு. சோ நம்ம வந்து இந்த திருமூலர் தான் எதுக்காக நம்ம சொல்றோம்னா, இது அத்தனை யோக சக்தியையும் நமக்கு பதாஞ்சலி வந்து சூத்திரம் மூலமா குடுத்திருக்காரு. இன்னைக்கும் வந்து பதாஞ்சலி தான் நடத்துனாங்க. பதாஞ்சலி யோகா நிறைய இடங்கள் நடக்குது. யோகா டே ஆரம்பிச்சது அவங்களால தான். ஜூன் 21 நினைக்கிறேன். சோ இது வந்து இந்த நேரத்துல இந்த திருமூலர் கொடுத்த அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்ந்த ஒரு ஒளி நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கணும், பேசணும். அதே போல யோகானந்தரும் இந்த இடத்துல வந்து நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னு அவர் யோகானந்தர் வாழ்த்துறாருன்னா அப்படின்னா அவர் மட்டும் தனியா வர்றதில்ல. எல்லாரோடையும் சேர்ந்து வர்றார். அவரு இதோட திருக்குறளை ஒண்ணு இணைத்து நம்ம பார்க்கணும். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால வினித் திணையா ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுல வந்து இந்த இந்த பாடல் தான் இந்த திருக்குறள் தான் முதல்ல வந்தது. அதாவது இது வந்து 207வது பிறகு வேண்டியாக இதுவே வேண்டிய எல்லாம் ஈண்டப்படும் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குறள் வருது. இது 265 குறள். இது வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விருப்பப்பட்டாலும் நமக்கு வந்து யோகம் மூலமா கிடைக்குது, இந்த தியானம் மூலமா கிடைக்குது அப்படின்றத சுருக்கம் தான் அது. யோகம் அப்படின்னு சொல்ல போனா பெரிய விஷயத்த வந்து ஷார்ட்டா சொல்ல போது நம்ம மாரிமுத்தையா வந்து சிசுல வந்து ரொம்ப நம்ம வீரசேகரையா சொல்லுவாரு திருச்சியில இருந்து. மாரிமுத்தையா வந்து பெரிய விஷயத்த ஷார்ட்டா சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் அப்படின்ற மாதிரி. சோ அப்படி சொல்ல போனா அப்படி நான் சொல்றேன் 3 வார்த்தையில சொல்ல போனா என்டையர் யோகா இந்த புக் எல்லாமே சொல்ல போனா டிவைன் லைட், 1 டிவைன் லைட், 2 இது 3 இந்த அடிப்படையில் நம்ம வந்து நம்மளுடைய அவர் என்ன செய்கிறாரு, நம்ம ஆட்டோகிராஃபி என்ன சொல்லுது, அவருடைய பின்புறம் என்ன அப்படின்றது. இதைக்கு நம்ம தெரிந்து கொள்ள நேரத்தில் உங்கள எத்தனை பேர் வந்து அந்த ஒய்எஸ்எஸ் என்று சொல்லப்படுகிறது ஆரம்பிச்ச பேர் ஒய்எஸ்எஸ் சொல்றோம். யோகானந்த சத்சங்கம் சொல்றோம். இது வந்து எத்தனை பேர் வந்து நீங்க கலந்துருக்கீங்க, எத்தனை பேர் வந்து உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி தப்ஸ் அப்போ ஏதாவது போட்டீங்கன்னா சாட் பாக்ஸ்ல போட்டாலும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல பின்னால சொன்னாலும் ஓகே. சோ வந்து நிறைய பேருக்கு வந்து இதோட பயிற்சி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அவருடைய நாட் ஓன்லி அவருடைய
அந்த அவருடைய பாரம்பரியம் எப்படி சொல்றேன். பரமஹம்ச பரமஹம்ச பரமஹம்சர் பத்தி நமக்கு தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பத்தி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவர் தலைவர் அப்படி வச்சுக்கலாம். அவருக்கு அடுத்து வந்து விவேகானந்தர் அவருடைய சீடர். அதுக்கப்புறம் வந்து அவருடைய சீடராக இருந்தது சிஸ்டர் நிவேதிதா. அவருடைய சீடர் யாருன்னா பாரதின்னு சொல்லலாம். ஏன்னா பாரதி வந்து ஞானகுரு சொல்லி தன்னுடைய கவிதையில. சோ அவங்க கத்துக்கிட்டேன்னு சொல்ற காசியில போகும்போது பேச கத்துறாரு. பாரதியுடைய சீடர் யாருன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் சீடர் யாருன்னா பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை வந்து தன்னுடைய கவிதை எழுதும் போதெல்லாம் எப்படி எழுதுவார் ஆரம்பிக்கும் போதே வாழ்க பாரதிதாசன் எழுதுவார். அதாவது குரு அருள். அவருக்கும் அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா அவருக்கும் குரு அருள் இருந்தது. அதனாலதான் மேல நிக்க முடியுது. அதாவது இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பாரம்பரியம் குரு பாரம்பரியத்தை நம்ம வந்து இந்த யோகி புத்தகத்திலையும் நம்ம பார்க்கலாம். பாபாஜி வந்து இம்மார்டல் குரு இப்பவும் இமாலயில இருக்கான்ற பாபா படம் வந்து பார்த்திருக்கலாம். அவர் தான் அந்த இடத்துல சொல்றாங்க இமயமலையில இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து லகரி மகர்ஷியா அவருடைய சீடர் லகரி மகர்ஷியா. அப்புறம் அவருடைய சீடர் யுக்தேஸ்வரர். அவருக்கு சீடர் வந்து யோகானந்தர். அவர் எழுதின புத்தகத்தை பத்தி தான் நம்ம பேசுறோம். சோ இவங்களுடைய வாரிசு இப்ப நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இப்போ இந்த கேந்திரா நடக்குது. திரும்ப டி-நகர்ல இருக்கு சென்னையில. இந்தியால பல இடங்கள்லயும் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம். சோ அந்த இடத்துல நம்ம வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம போனா ஃப்ரீயா தான் மெடிடேஷன் கத்துறாங்க. அப்புறம் வந்து முக்கியமான நாட்கள்ல வந்து ஒரு அருமையான ஒரு அறுசுவை உணவு அவங்க அவங்க டின்னர் மாதிரி அவங்க தராங்க. அந்த பாபாஜி பிறந்த நாள் அது மாதிரி நாட்கள்ல தராங்க. சோ அது ஆரம்பிக்கும் போதே முதல்ல அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதால வந்து எப்படி செய்வாங்கன்னாக்கா தே வில் கிவ் தட் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அது டெய்லி 4 மணிக்கு அந்த கேம்ப் எல்லாம் நடக்கும்போது அதுவும் போயிருக்கேன் நானு. அப்புறம் வந்து அவரோட அந்த சாமிகள் நிறைய பேர் இருக்காங்க. ராஞ்சில இருந்து வந்திருக்காங்க. அவங்களோட பழகுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாமே வந்து எப்படின்னா 4 மணிக்கு ஈவினிங் 4 மணிக்கு கம்பல்சரியா எக்ஸசைஸ். அது ஒரு முறையா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம 6 மணிக்கு ப்ரோகிராம்னா அது முன்னால வந்து எக்ஸசைஸ் செஞ்சிருவாங்க. சின்ன எக்ஸசைஸ் தான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ப்ரோகிராம் ஆரம்பிப்பாங்க. ப்ரோகிராம் ஆரம்பிக்கும் போது காஸ்மிக் சான்ஸ் சொல்றாங்க. அவங்க புக் இருக்கும். அந்த புக்ல இருந்து பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு சொல்றேன். "சோடு தவ் மை லார்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அப்புறம் "என் இதய கதவை திறப்பாயா, உன் இதய கதவை திறப்பாயா" அப்படின்னு ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஏதாவது வந்து என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல இந்த "சோடு தவ் மை லார்ட்ல" வந்து "ஐ ஆம் எ பபிள் மேக் மீ சி" நான் வந்து ஒரு நீர்க்குமியா இருக்கேன். என்னை வந்து நீங்க வந்து மாற்றுங்கள். என்னை வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆஹ் அதாவது நான் கரைஞ்சு போகணும். உங்கள நான் கரைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்றாரு. பாபாஜி வந்து ரொம்ப இந்த இடத்துல நம்ம சொல்லும்போது, அவர் தான் முதல்ல வந்து லகரி மகாஷயாக அழைப்பு விடுக்கிறார். அவர் எப்படி அழைப்பு லகரி மகாஷா வந்து ஒரு குடும்பத்துல இருந்தவரு, ஒரு ஹவுஸ் ஹோல்டர். அவர் வந்து நார்த்ல ஒரு இடத்துல பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. அவர வந்து அவர் திடீர்னு வந்து இமாச்சல பிரதேசத்துக்கு அவர டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஆபீஸ்ல. அவருக்கு ஏன்னு புரியல. திடீர்னு போக வேண்டிய சூழ்நிலை. இந்த நிர்பந்தம் காரணமாக அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. சோ அங்க என்னன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவருக்கு வந்து ஒரு அழைப்பு இருக்கு. அதுல பாபாஜியுடைய அழைப்புன்றது. அந்த இடத்துல இமயமலையில பாபாஜி எப்பவும் இருக்கிற மாதிரி அவருடைய தன்னுடைய அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு. லகரி மகர்ஷியை பார்த்த உடனே வெல்கம் நீ வாங்க. உங்களை வந்து தியானம் எல்லாம் பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வந்து கவர்மெண்ட்ல வந்து அக்கௌண்டன்ட் இருந்தவரு. ஒரு நல்ல கணவர். அப்புறம் 2 பசங்க இருக்காங்க. இவர் வந்து ஒரு மற்றபடி எப்பவும் வந்து கடவுளை நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஏறக்குறைய அந்த 33 வயசுல இவர் சந்திக்கிறாரு பாபாஜிய. பாபாஜி சொல்லப்போனா பாபாஜி தான் இவரை சந்திக்கிறான்னு சொல்லலாம். இவரை அங்க வர வைக்கிறதுக்காகவே அவர் டிரான்ஸ்பர்லாம் அவர் வந்து மெட்டலைஸ் பண்ணிருக்காரு. பாபாஜி பார்த்தோம்னா இவருக்கு வந்து ஒண்ணும் புரியல. என்ன எதுக்காக என்ன விஷயம்? அப்புறம் பாபாஜி கொஞ்சமா கத்துறாரு. அப்புறம் உனக்கு இப்போ ஒரு அதிசயத்தை நீ பாக்குறியா அப்படின்னு பாக்குறாரு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தான். அப்படியே வந்து ஏதோ ஒரு பாபாஜி வந்து கண்ண மூடி ஜஸ்ட் கண்ண திறக்கிறாரு. அது அது கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு கோல்டன் பேலஸ் உருவாயிடுது. எந்த இடத்துல? இமயமலையில. 5 வித்தின் 5 மினிட்ஸ் ஒரு கோல்டன் பேலஸ் ஒரு பெரிய மாளிகையை வந்து பாபாஜி வந்து உருவாக்கிறார். தன்னுடைய தெய்வீக தன்மையினால, தன்னுடைய ஆற்றலால. அந்த கிரியா யோகம் சொல்லிட்டு கத்துறாரு. கத்துறும் போது நீ வந்து கத்துக்கணும். நீ வந்து கத்துறது மட்டும் இல்லாமல் இதை வந்து முறைப்படி மத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுதான் என்னுடைய வேலை. அப்புறம் இவர் ஹவுஸ் ஹோல்டரா இதை வந்து ஒரு குடும்ப தலைவரா இருந்துட்டு யூ ஷுட் டீச் டு தி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ கத்தணும். இப்போ வந்து இதை கத்துன பிறகு நீ ரொம்ப நாள் அங்க இருக்கிற கொஞ்ச நாள் இருக்கிற சூழ்நிலை இருந்து இதை விட்டு போகிற மனசே இல்லை. யாருக்கு? லகரி மகாஷாக்கு. பாபா சீடரா நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் உன் வேலை இல்லை. நீ குடும்பத்தை போய் பார்க்கணும். உனக்கு 2 பசங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிறது வந்து உன் வேலை வந்து அங்கதான். உன் வீடு ஊர்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து யுக்தேஸ்வரரை நீ வந்து ரெடி பண்ணு அப்படின்றாரு.
அப்புறம் அவரே இந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி சொல்றாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னால யுக்தேஸ்வரர்ல நீ அல்ல, உனக்கும் ஒரு சீடம் வரும், அவரும் அவருக்கு ஒரு சீடம் வரும், அவரா வந்து அமெரிக்காவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் சொல்ல போறாரு. எல்லாத்தையும் லகரி மகேஷை கேட்டு அதுக்கப்புறம் இவரு இவருடைய ஆசிரமத்துல இவர் ஆசிரமம் நடத்துறாங்க. அதுல யுக்தேஸ்வரர் வந்து சேர்ந்து ஜெகநாதம் இந்த இடத்துல பூரி ஜெகநாதர் இந்த இடத்துல வந்து யுக்தேஸ்வரர் ஆசிரமத்தை நடத்துறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம எது எது ஒரே ஒரு நாள் தெருவுல நடந்து இருக்கும்போது ஒரு கடை வீதியில் நடக்கும்போது நம்ம யோகானந்தரை அவரு சந்திக்கிறாரு. யார் சந்திக்கிறாருன்னா நம்ம யுக்தேஸ்வரர் சந்திக்கிறார். சோ யுக்தேஸ்வரர் சந்திக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆஹ் வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரம் அவருக்கு யோகானந்தருக்கு புரியல. இதே நேரத்துல இந்த நம்ம வந்து யோகானந்தருடைய சின்ன ஒரு அவருடைய சிறு வயதிலிருந்து அவர் செய்த காரியங்கள், அந்த இந்த ஆட்டோகிராஃப் புக்க வந்து அவர் செய்த அதிசயங்கள், அவர் பார்த்த அதிசயங்கள், அவர் பார்த்த குருக்கள். இந்தியாவில இமயமலையில மட்டும் இல்ல, பல இடங்கள்லயும் குருக்கள் இருந்திருக்காங்க. அவங்கள பத்திலாம் அவர் சொல்றாரு. யார் சொல்றாருன்னா, நம்முடைய அ யோகா ஆட்டோகிராஃப் புக்ல யோகானந்தர் எழுதுறாரு. ஏன்னா இது இதுக்காக அடிப்படையான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து வெளியான உலகம் ஒண்ணு இருக்கு, உள்ளான உலகம் ஒண்ணு இருக்கு. அதாவது அ வள்ளலார் சொல்ற போல அவுட் சைட் டீப் இன்சைட், அதாவது வந்து உள்ளே ஒன்று இருக்கிறது, உள்ளே சூட்சமம் சொல்றோம். அப்புறம் வந்து அது வந்து உள்ளே இருக்கு, அப்புறம் ஸ்தூலம் சொல்றோம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு டீப் இன்சைடு சம்திங் இருக்குன்றது தான் இதை உணர்த்துறாங்க. அதை நீ ஜெயிக்கும் போது மற்றதை நீ ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. இது என்டையர் சயின்ஸ் ஆஃப் தி யோகா, ஆன்சியன்ட் டெக்னாலஜி, ஸ்பிரிச்சுவல் எவாலுவேஷன், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே இந்த அறிவியல் ஆன்மீக ரகசியம் என்னன்னா, உள்ளான மனுஷனை ஜெயிப்பது. வெளி உலகத்துல உனக்கு நிறைய உனக்கோ எனக்கோ எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும். அவங்க யோகியா இருந்தாலும் சரி, அவங்க வந்து சித்தரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பிரச்சனை இருக்கும். ஏன் சொல்லப்போனா இப்ப நம்ம பேசுறோமே யோகானந்தர், இவரும் வந்து அமெரிக்கால வந்து பல இன்னல்களை சந்தித்தார். எப்பவுமே போல நம்ம சொல்ற நம்ம விவேகானந்தர் சொல்றது நீங்க மறக்கவே கூடாது. 3 விஷயம் சொல்லுவாரு. நம்பர் 1 ஏளனம், நம்பர் 2 வந்து அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது வந்து நம்ம ஏதாவது வந்து எதிர்ப்பு, நம்பர் நம்பர் 3 வந்து ஏற்றுக்கொள்ளப்படுதல். இது 3ம் எல்லாரும் கடந்தாகணும். அவர் வந்து முதலமைச்சரா இருக்கலாம், அவர் வந்து ஒரு நடிகரா இருக்கலாம், அவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மேனா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நீயா சரி, நானா சரி, எல்லாரும் அத வந்து யோகானந்தர் வேந்தர் அவரும் கடந்து வந்தார். இவரும் கடந்து வந்தார். சோ நாமும் கடக்கிறோம். இவங்க பாக்குற நம்ம சொல்ல போற இந்த ஞானிகள், இந்த சித்தர்களை பத்தி அவங்க எல்லாம் சித்தர்கள் மாதிரி இருந்திருக்காங்க. அதாவது சித்தர்கள்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க செய்ய முடியும், அவங்க இதுல போக்கஸா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து ஒரு சிலரை பத்தி சொல்றோம். நிறைய இந்த புத்தகம் நிறைய எடுப்பு சொல்லுது. டைகர் சாமின்னு சொல்றாரு. இவர் வந்து புலியுடைய வாழ்ந்தவர். புறநானூற்றில் நம்ம படிக்கிறோம் ஒரு பெண் வந்து ஒரு வந்து வீட்டுல வந்து அவங்க குருவிகள்லாம் இருக்கிற இடத்துல தானியத்தை எல்லாம் சாப்பிடுறதுக்கு குருவிகள் வரும்போது வந்து அந்த நேரத்துல அந்த வருதா துரத்துறாங்க. அதே மாதிரி எதேச்சியா வந்து அவங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு காரணத்துல புலி அந்த சைட்ல வந்துருது. எந்த முறத்தை துரத்துறாங்களோ குருவி, அதே மாதிரி ஒரு முறத்தை வச்சு துரத்தி விட்டுறாங்கன்னு புறநானூற்றுல நம்ம படிக்கிறோம். சங்க பாடல்ல வருது. இதே போல ஒரு விஷயம் வந்து நம்ம அருமையான ஒரு விஷயம் வந்து எதுல பாக்குறோம் அப்படின்னா, டைரக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அந்த கேலக்ஸி டைரக்டர் நம்ம கூகுள்ல பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். அதுல வந்து ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. சிங்கத்தினுடைய வாயை வந்து கைய கூட தொட மாட்டாங்க. எதுவும் பண்ண மாட்டாங்க. சிங்கத்த பார்ப்பாங்க அவ்வளவுதான். பார்த்த உடனே அடங்கிடும். இவர் சொல்றது கேட்கும். இன்றைய காலகட்டத்துல நம்ம வீட்ல இருக்கிற நாயோ, இல்ல மற்ற பூனையோ இது மாரி வளர்க்கவங்க நபர்லாம் நானும் நம்ம வீட்லயும் ஒரு நாய் இருக்கு. அப்புறம் மற்ற நாய் இருக்கு. இதுவே வந்து நம்ம இவங்களே வந்து நம்ம சொல்றது கேட்பாங்களான்றது இப்ப கேட்கறாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம இருக்கோம். ஆனா அந்த லேடி பாருங்க, லேடி தான். ஜென்ட்ஸ் கூட கிடையாது. ஒரு பார்வை பார்க்கறாங்க. அந்த சிங்கம் அடங்கிடுது. இது சொல்றது கேட்குது. இது வந்து டைரக்ட்ல நீங்க பார்க்கலாம். அவசியம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். எதுக்காக சொல்றேன்னா, அகைன் இன்னைக்கு காலைல கூட நேத்து கூட மோகன் சாருக்கு வந்து ஒரு பேச்சு கேட்டோம். அவர் வந்து என்ன சொல்றாரு, பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுப்பா. பெண்கள பத்தி வந்து அவங்க நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்குன்றார். அது வந்து நான் முழுமையா உணர்றேன். இந்த இடத்துல அடியனுடைய திரும்படியும் கலந்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல என்ன சொல்றது, இந்த டைரக்ட் சொல்ற மாதிரி நம்ம வந்து இந்த இவர் வந்து இந்த பெங்கால் டைகர், அதை எதிர்த்து போராடுறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு சினிமாலயே காமிச்சிருப்பாங்க. ஒரு பையன் வந்து எதிர்த்து போராடுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து சூரநாட் பானர்ஜின்ற பேரு, இவர் வந்து உண்மையிலேயே போராடி இருக்காரு. யாரை எதிர்த்துனா அந்த டைகரை எதிர்த்து, அதாவது அந்த புலியை எதிர்த்து. இது வந்து அவரு
காட்டுக்கு போவாரு, புலி அடிப்பாரு, அடிப்பாருன்னு தான் இப்போ மக்கள் பேசிப்பாங்க. இத வந்து அந்த அவர் வந்து ஒரு அந்த காலத்துல சமஸ்தானங்கள் இருந்தது. அந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு சமஸ்தான ராஜா வந்து இவரு வீட்டுக்கு வந்து வண்டிய வச்சு, கார வச்சு ஏதோ அந்த காலத்துல குதிரைன்னு வச்சுக்கங்களேன், தேர வச்சு இவர கூட்டின்னு போறாங்க. இவருக்கு வந்து வெண் சாம்பர வீசுறாங்க. எதுக்கு? பிரின்ஸ் வந்து சொல்றாரு, "நீ வந்து இன்னும் ஒரு வாரத்துல வந்து ஒரு புலி நம்ம வீட்ல இருக்கு. நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம். பெங்கால் டைகர். நீங்க அத நீங்க வந்து ஏதோ புலியெல்லாம் அடிச்சு இது பண்ணுவீங்க, காலி பண்ணுவீங்கலாம் கேள்விப்பட்டோம். அடக்குவீங்கன்னு கேள்விப்பட்டோம். முடிஞ்சா இத அடக்கி பாரு. அடக்குனேன்னா, நான் வந்து உனக்கு பெரிய குறுக்கடி தரேன். இல்லன்னா, நான் சொல்றத நீ கேட்கணும்." அப்படின்ற மாரி தான் சொல்றாரு. சோ, இது வந்து ஒரு நாள் குறிக்கப்பட்டது. தண்டோரெல்லாம் போட்டாங்க. எல்லாம் டைகர் சாமி வந்துட்டாரு. சூரநாத் பகவான் வச்சு. அன்னைக்கு வந்து நெறைய பிரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப் அதுக்கு முன்னால என்ன நடந்த சம்பவம் அதுவும் சொல்லணும். என்னன்னா, அதுக்கு முன்னால என்ன நடந்ததுனாக்கா, அவருடைய வீட்ல அவங்க அப்பா சொல்றாரு, "அப்பா இந்த புலியோடலாம் நீ போராடுற வேலைலாம் வச்சுக்காத. இது பாரு ஒரு ஜோசியர் கூட்டின்னு வந்திருக்கான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க." ஜோசியர் சொல்றாரு, "இனி நீ 6 மாசத்துக்குள்ள" அதுக்கு முன்னால நடந்த விஷயம் வந்து, "நீ வந்து ஒரு புலியோட போராட வேண்டியிருக்கும். நீ நீ சொன்னா கேட்க மாட்ட. ஆனா அப்போ வந்து அடிபடுவ. செம அடி விழும். ரத்தம்லாம் சிந்துவ. அது மட்டும் இல்ல 6 மாசம் நீ படுத்துருவ. உன் கை, கால்லாம் வந்து அது உண்டில பண்ணிடும். ஆனா தைரியமா இரு. நீ வந்து இது போகாம இருந்தா ரொம்ப நல்லது. உத்தமம்" அப்படின்றாரு. அவங்க அப்பாவும் சொல்றாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, "இது பாருப்பா, இது மாரி எல்லாம் மூட நம்பிக்கை, ஜோசியம், கிசியம் எல்லாம் சொல்றீங்க. ஆனா என்னுடைய அம்பிஷன நீ குறுக்க நிக்காதீங்க. நான் பாட்டுக்கு என்னுடைய வேலைய நான் செய்றேன். உங்கள டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற" மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்ல. "மகனே நீ ஜாக்கிரதையா இருந்தா நான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னால நான் என்ன செய்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அதுக்கப்புறம் நிஜமாவே இந்த பிரின்ஸ் சொல்ற ஆணை இவரு கேட்டு கேட்க, அந்த நாள் குறிக்கப்பட்ட நாள்ல இவர் போறாரு, ஃபைட் பண்றாரு. புலி வந்து இவர ஃபெரோஷியஸா இருந்து அடிச்சு உதைக்குது. இவரும் செம அடி அடிக்கிறாரு. அதையும் கடைசியில வந்து அது டயர்ட் ஆயிடுது. அப்புறம் இவரும் அடி வாங்கி நெறைய அடி வாங்குனா, அது கீழ விழுந்துருது. விழுந்த பிறகு எல்லாம் மக்கள்லாம் கை தட்டுறாங்க. மக்கள்லாம் இதுக்கு முன்னால நடுவுல வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி அதுக்கு வந்து இந்த புலிய சுட்டுருங்க. இது சாவடிச்சிட போறா, கத்துறாங்க. பிரின்ஸ் எதுவும் செய்யல. இவன் எதா இருந்தாலும் ரெடியா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு தானே வந்திருக்கான் அவன். சரி 2த்துல 1 பார்த்துப்போன்றாரு. அதே மாரி கடைசியில இவர் வந்து புலி கீழ விழுந்தது. இவர் வந்து கொஞ்சம் அடிபட்ட நிலையில வந்துடுறார். வெற்றி பெற வந்துடுறார். அதுக்கப்புறம் அந்த அவர் சொன்னாரே, இவருக்கு சொன்ன ஜோசியர் அவரு ஒரு குருவும் கூட. அவர தேடி அலையறாரு. அவர் எங்க பார்ப்போம்ன்னு. ஒரு நாள் அவரே வராரு. வந்த உடனே, "ஐயா நீங்க சொன்னது நடந்ததுன்னா." அதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். இனிமேல் நீ என்ன செய்றன்னா, இனிமேல் நான் சொல்ற மந்திரத்த சொல்லுன்னு" சொல்லிட்டு அவருக்கு இனிஷியேஷன் தீட்சை குடுக்குறாரு. ஓம் மந்திரம் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் குருவாரு. இவர போய் நம்ம யோகானந்தர் சந்திச்சிருக்கார். சந்திச்ச பிறகு எழுதியிருக்கார். அந்த புலியோடு நான் பார்த்த சாமின்னு சொல்லிட்டு, டைகர் சாமின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. இந்த புத்தகத்துல பல கட்டுரைகள். அதேபோல வந்து நறுமண சித்தர்ன்னு ஒருத்தர். அது அவர் வந்து என்னன்னா, அவரு போறாரு, சந்திக்கிறாரு. இது மாரி ஒரு சித்தர் வேலைகள்லாம் அதாவது ஒரு ஆன்மீகத்துல வந்து இது மாரி செய்ய முடியுன்றதுக்காக நான் சித்து வேலை செய்யணுன்றதுக்காக இல்ல. "வி கேன் டூ சம் மிராக்கிள்ஸ் த்ரூ தி ஸ்பிரிச்சுவாலிட்டி" அப்படின்றத காமிக்கிறதுக்காக நான் செய்றேன். எனக்கு வந்து ஒண்ணும் பெரிய எனக்கு இதனால சம்பாதிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நறுமண சித்தர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவருடைய ஃப்ரெண்டோட போறாரு. யாரு? யோகானந்தர் அவருடைய சின்ன வயசுல. இதெல்லாம் சின்ன வயசுல விஷயம் நடக்கிற விஷயங்கள். அப்புறம் ரோஜா, முல்லை, சந்தனம் என்ன வாசனை வருதுன்னு கேட்கிறாரு அவரு. உடனே ஒரு ரோஜான்னு சொல்றாரு. உடனே ஒரு ரோஜா பூ வருது. ரோஜா பூவுடைய வாசனை வருது. அந்த இடத்துல வந்து ஃபுல்லா அந்த வீடு பூரா ரோஜா மணம் வருது. என்ன ஒரே ஆச்சரியம் என்ன நடக்குதுன்னு. அதேமாரி முல்லை. அதேமாரி சொல் எ எ அ எல்லாம் ஒண்ணும் என்னுடைய கையில ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. சோ இதே போல இன்னொருத்தர் வந்து சொல்லப்போனா பிரணாப் முகர்ஜி சொல்லிட்டு இன்னொருத்தரு அவரு வந்து அவரை இவர் சந்திக்கிறாரு. அ அவர் என்ன செய்றார் பிரணாப் பண்டா. அவர் வந்து ஒரு நாள் அவர் வீட்ல அவரோட இவர் ரொம்ப அருமையான ஒரு வித்தியாசமான மனிதர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர கூட்டின்னு போறாங்க அவர் ஃப்ரெண்டு. அங்க சந்திக்கும்போது அவரு சுத்தி வந்து கொசுலாம் வருது. யார இவர சுத்தி. யாரு நம்ம யோகானந்தர் சுத்தி அவர் ஃப்ரெண்ட சுத்தி வருது. ஆனா அவர் பார்க்கறத கவனிச்சு பார்க்குறாரு. அவர சுத்தி அந்த குருவ சுத்தி எந்த கொசுவும் வரல. அதுக்கோசரம் எப்படி நடக்குதுன்னு கேட்கிறாரு. "நான் கொசுவை அடிக்கவில்லை. நான் கொசுவும் என்னை கடிக்கவில்லைன்றாரு." "என்னப்பா நடக்குது?" அப்படின்னு கேட்கிறாரு. "அது ஒண்ணும் இல்லப்பா. நான் வந்து என்னுடைய 6வது மேல அனுப்புறேன். நான் வந்து ஒரு காப்பு வசம் போட்டுக்கிறேன். நீ வந்து என்கிட்ட வராத, நான் உன்கிட்ட வரல" அப்படின்றாரு.
சோ இது இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்புறம் சிறிது நேரம் ஆச்சு. இவங்க பின்னாலேயும் கொசு வரல. அது வரைக்கும் வந்து கொண்டிருந்த கொசு இவரை விட்டு தாண்டி அந்த வீட்டை விட்டே போய்விட்டது. சோ இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்தது. சில இடங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். சில சர்ச்சில்லாம் சொல்லியிருக்கேன் கூட. தப்பா நினைச்சு கூட யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம ஒரு வாட்டி பேசும்போது என்னோட நண்பர் சொன்னதுதான் சொல்றேன். அதாவது பிசாசுகள கூட ஓட்டுவாங்க சில போதகர்கள் வந்து. ஆனா கொசு மட்டும் ஓட்ட முடியாது போல. கொசு வந்து அந்த இடத்துல இருந்துன்னே இருக்கே அப்படின்ற மாரி சொல்லி ஒரு சின்ன இது இருக்காங்க. சோ இந்த அதாவது நம்ம இந்திய குருக்கள், இந்திய ஆன்மீகத்த குருக்கள் வந்து ரொம்ப வல்லவர்கள் என்று சொல்லப்போனா அந்த கொசுவ இது பண்ணியிருக்காங்க. கிரிபாலா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர பத்தி சொல்றாரு இந்த இடத்துல. அவர் என்ன செய்றாருன்னா, கிரியா யோகா கத்துக்கொண்ட ஒரு மனிதர் அவரு. இது கிரியா யோகா இவருக்கு முன்னாலயே இருந்திருக்கு. பல பேர் கத்துக் குடுத்துருக்காங்க. பாபாஜி பல பல இடங்கள்லயும் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. பாபாஜி மூலமும் வந்திருக்கு அப்படின்றது தான். அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, சாப்பிடவே இல்ல. 50 வருடமா இவர் போய் பார்க்குறாரு. 50 வருடமா சாப்பிடலன்றாரு. தண்ணி கிடையாது. எ தண்ணியும் அருந்த மாட்டார், உணவும் அருந்த மாட்டார். "எப்படிப்பா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, அதுக்கு சொல்றாரு, "நேரடியாக சூரிய ஒளியிலிருந்து, நேரடியாக காற்றிலிருந்து, நேரடியாக நம்முடைய பிராணாவிலிருந்து நான் வந்து அந்த நீ சாப்பிட்டது உனக்கு என்ன ஆற்றல் வரணுமோ, அந்த ஆற்றலை நான் இயற்கையிலிருந்து கிரகித்துக் கொள்கிறேன்." அப்படின்னு கிரிபலா சொல்றாரு. சோ இப்படி முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இருந்திருக்காங்க. இத பதிவு பண்ணியிருக்காரு இந்த இது புத்தகத்துல. அப்புறம் ஆனந்தமயி மயான்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அவங்க வந்து அவங்கள பத்தி சொல்றாரு. அவங்க வந்து எப்போதும் எங்கேயும் வந்து என்ன இயற்கையோட இருக்கிற ஒரு அதாவது நம்போ பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், அப்புறம் வந்து மனோமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம் சொல்றோம். ஆனந்தம் இப்போ வந்து சாதாரணமான மனிதர்கள் இருந்தா என்னுடைய தோழர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன செய்யணும்னா, எப்ப எங்கேயாவது பிரியாணி கண்டா அது பின்னால போயிடுவாரு. பிரியாணி எப்பவுமே அது மாரி நெறைய பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. சாப்பாடு. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்ல அன்னமய கோஷம். 3 வேளை இல்லன்னா அவங்க செத்தாங்க. ஆ பிரியாணி சாப்பிடலாம் செத்தாங்க. பரோட்டா மதுரை மக்கள் கோச்சிக்கூடாது. மதுரை வந்து பரோட்டாவுடைய தலைநகரம் சொல்றாங்க. இப்போ பாண்டியனுடைய தலைநகரம். அது சிறப்பு. இப்பவும் சிறப்பு தான். பரோட்டா தலைநகரமா மாறிடுச்சுன்றது தான் ஒரு சின்னது. அந்த இடத்துல வந்து பரோட்டா எல்லாம் கடையெல்லாம் நின்னு வச்சுங்களேன், மதுரை மக்கள் என்ன ஆவாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் இருக்கு. அதாவது காற்றிலேருந்தே எல்லாத்தையும் கத்துக்கிறது. இப்போ நம்ம பண்ற மெடிடேஷன்னா கூட பிராணாயாம கோஷம். மனோமய கோஷம்னா மனதில டீல் பண்றது. மைண்ட் லெவல்ல டீல் பண்றது. இது வந்து இந்தமா வந்து ஆனந்தமய கோஷம் சொல்லிட்டு, இந்த ஆனந்தமயத்தை வந்து எப்போதும் அவர்கள் பின்பற்றினார்கள். அந்த ஆனந்தமயத்தோட அவங்க வந்து எப்போதும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆனந்தமயத்தோட அவங்க இருந்த தொட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு தனி சந்தோஷம் இருந்தது. அவங்களுக்கு வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு குருவை அந்த சந்திச்சிருக்காரு. அவர் வந்து குருவை பத்தியும் எழுதியிருக்காரு. இப்ப இப்ப யுக்தேஸ்வரர் பத்தி நம்ம ஒரு சில வார்த்தைகள் சொல்ல போனா, பாபாஜியை பத்தி சொன்னோம். இமயமலையில இருந்தவரு பல அதிசயங்களை செஞ்சிருக்காரு. இப்பவும் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதே போல நம்முடைய யுக்தேஸ்வர் வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து சில மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துறணும்னு சொல்லிட்டு கூட அவர்கிட்ட கேட்கறாங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் வரல. ஏன்னா ஹிந்தி பசங்க, நார்த் இந்தியன் பசங்க இங்கிலீஷ் வராது. எனக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதே போல அதாவது வந்து இவர் இப்படி இவ்வளவு நம்முடைய யோகானந்தர் வந்து குருவர்கள் மேல பக்தி இருந்தாலும், குரு அருள் இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்துல வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு. விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்கிற போல, நான் வந்து கடவுளை பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கடவுளை பார்க்கலாம். அது வந்து கஷ்டம் இல்ல. நான் வந்து காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றத நான் படிக்கிறோம். அதே போல தான் இவரும் கேட்கிறாரு. நான் யுக்தேஸ்வர் கிட்ட. கடவுளை பார்க்க வாய்ப்பு இருக்கா? நீங்க வந்து கடவுளை காமிக்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு என்னப்பா நான் காமிச்சிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாட்கள் ஆச்சு. பல நாட்கள் ஆச்சு. ஆனா காமிக்கவே இல்ல. இவரு வந்து தேடி தேடி பார்க்குறாரு. எங்கப்பா கடவுள எங்கப்பா வந்து காமிக்க மாட்றீங்க? யோகா பண்றீங்க, அது சொல்றீங்க. அந்த ஆசிரமத்த கிளீன் பண்ணணும், இந்த வேலைலாம் செய்றீங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். வந்து பொறுமை இழந்துட்டாரு ஒரு கட்டத்துல. பொறுமை இழந்துட்டு இவர் என்ன செய்றாருன்னா, இவர் ஓடி போயிடுறாரு. யாரு? நம்ம யோகானந்தர் ம இமயமலைக்கு போயிறாரு. அப்போ ஒரு அங்க இருக்கிற ஒரு குருவ சந்திக்கிறாரு. பரன் குருன்னு சொல்லிட்டு. இவர் போய் அந்த ஆசிரமத்துக்கு போய், "வணக்கம் ஐயா. நீங்க வந்து நமஸ்காரம். உங்ககிட்ட நான் கத்துக்க வந்திருக்கேன். இனிமேல் நீங்க தான் குரு." அப்படிலாம் சொல்றாரு. முதல்ல அவர் கேட்கிறாரு, "நீ வந்து யுக்தேஸ்வரர் விட்டு வந்துட்டியா? உன்னுடைய குரு விட்டு வந்துட்டியா?" அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு ஆச்சரியம். எப்படி இவர் எதுவுமே சொல்லவே இல்லையே, நம்ம அதுக்குள்ள எப்படி தெரிஞ்சுக்கிறாரு? அதுதான் குருவுடைய சக்தி. "எனக்கு தெரியும்பா உன்ன பத்தி" அப்படி சொல்லிட்டு, "நீ கொஞ்ச நாள் இருங்க" அப்படி சொல்லிட்டு அவர் இருக்க சொல்றாரு. இருந்துட்டு, "என்னப்பா கத்துக்கிற? என்ன கத்துக்கணும்னு விரும்புற?" அப்படிங்கிறாரு. "அதான் ஏன் நான் வந்து சீக்கிரம் கடவுள பார்க்கணுங்கிறேன்." "அதெல்லாம் நடக்காது. உன்னுடைய குரு தான் கரெக்ட்டான ஆளு. நான் இல்ல கரெக்ட்டான ஆளு" அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து தங்க வைக்கிறாரு. தங்க வச்சிருக்கும்போது அவர் சொல்றாரு, "இன்னைக்கு வந்து நீ வந்து ரொம்ப அவசரம்லாம் படக்கூடாது. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து எது முக்கியம்ன்றது வந்து எது உன்னுடைய நேரத்துல இல்ல, அவருடைய நேரத்துல அவர் கத்துருவார்.
அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவருக்கு கொஞ்சம் புரியுது. அவர் வந்து குரு கிட்ட ஓடி வந்துடுறாரு. அந்த இம்மர்சிவ் பேஸ்ல. அப்போ ஒரு தகவல் சொல்றாரு. எல்லாரும் நெறைய பேர் வந்து நம்போ பார்க்குறோம். வந்து மலை மேல மலை மேல போனா நமக்கு நல்லது கிடைக்கும். மலை மேல போனா அதிசயம் இமயமலைல போனா கிடைக்கும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றாரு அந்த குரு. அதாவது இது வந்து மலை மேலேருந்து தான் நம்போ பாபாஜி அவருடைய குரல வந்து லகரி மகேஷ் சொன்னாரு. மலை மேலிருந்து தான் அந்த அது அற்புத கோல்டன் பேலஸ் உருவாக்குனாரு. அற்புதத்த செஞ்சாரு. அதேபோல மலை மேலிருந்து தான் இப்போதும் அவர் தரிசனத்துக்காக நெறைய பேர் அந்த கேவ் ஒண்ணு இருக்கு. இப்பவும் அந்த கேவ் இருக்கு. அத பார்க்கறதுக்காக போறாங்க. அதே நேரத்துல வந்து அந்த என்ன கேள்வின்னா, அவர் கேட்ட கேள்வி, இந்த மலையில எத்தனையோ வொர்க்கர்ஸ் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. பணக்காரர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் கடவுள பார்க்குறாங்களா? அப்படின்னு கேட்டாரு. அவர் கேட்கிறாரு. அப்பதான் யோகானந்தருக்கு வந்து ஒரு வெளிச்சம் வருது. உள்ள ம மன மன மனத்துக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் வருது. என்னடா இது நம்ம ஏதோ நினைச்சோம், ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சமீபத்துல மகள் சென்னை வந்து துணைவியார் எல்லாம் சேர்த்து இமாச்சல பிரதேசத்துக்கு கூட்டின்னு போனாங்க. அங்க தங்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த இடத்துல வந்து அதுக்கு நெறைய பேர் அங்க சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அங்க இருக்கிற ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். அந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. அதேபோல கீழ வந்து நெறைய பேர் இருந்தாங்க. எது அவங்க ஒர்க்கர்ஸ் நெறைய பேரு, அந்த ஏழைகள், அவங்க வந்து வியாபாரிகள், அப்புறம் வந்து பிசினஸ் பீப்பிள், மார்க்கெட்டிங் எவ்வளோ பேர நெறைய பேர் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஒரு சில நாட்கள் அங்க தங்கியிருந்தோம். ஸோ அதுல என்ன அவங்க யாரும் வந்து கடவுள் தேடினா மாரிலாம் தெரியல. இப்போ அவங்க கிட்ட வந்து இது பத்தி ஏதாவது டாபிக் ஏதாவது தியானம் பத்தி இத பத்தி சொல்லப்போனா, அதெல்லாம் என்னப்பா, எதுக்குப்பா அப்படின்ற மாரி தான் அவங்க அதாவது அந்த உணர்வுகள் தான் அப்படி இருக்குமே தவிர, வேற எதுவும் இருக்கதான் சொல்ல முடியாது. இந்த நேரத்துல முக்கியமான ஒரு காரியம். அவர் கண்டுபிடித்து அவர் வந்து பாபாஜி சொல்லி, அப்புறம் வந்து லகரி மேஷ கத்துக் குடுத்து, அப்புறம் யுக்தேஸ்வர் கத்துக் குடுத்து, அதுக்கப்புறம் வந்து நம்போ இவரு அ ஆட்டோகிராஃபி யோகி எழுதிய இவரு கத்துக்கிற அந்த யோகத்துடைய பேர் வந்து கிரியா யோகம். நம்போ இவரு நம்முடைய ராமஹர்ஷ பரமஹம்சர் வந்து அவர் சொன்னது வந்து வேதாந்தம் சொல்லலாம். வேதாந்த சம்பந்தமான ராஜயோகம் சொல்லலாம். இதே போல பல விதமான யோகங்கள் இருக்கு. நம்ம சைவ சித்தாந்தத்திலும் யோகத்த பத்தி நம்ம சொல்றோம். சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்றோம். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இங்க வந்து கிரியா யோகம் வந்து எப்படி இவங்க நடத்துறாங்கன்னா, நான் வந்து அவங்களுடைய குரூப்ல அந்த அவங்க கேம்ப் அவங்க இதெல்லாம் போயிருக்கேன். அவங்க தீட்சையும் அங்க வாங்கியிருக்கேன். அங்க இருக்கிற அந்த சாமி கிட்ட. அத பத்தி ஜஸ்ட் சுருக்கமா சொல்றேன். அதாவது வந்து ஒரு சின்ன தியானம் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன். அந்த இது நம்ம முடிக்கும்போது செய்யலாம். அதாவது வந்து நம்போ அதாவது இந்த மெடிடேஷன் என்பது தியானம்ன்றத பத்தி என்ன சொல்லப்போனா, அதனுடைய மீனிங் என்னன்னாக்கா, லாட்டின்ல வந்து மெடிடேட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெடிடேஷன் லீட்ஸ் டு த ஹோல் மேன். அதாவது பாடி, மைண்ட் அண்ட் சோல். இத வந்து பேலன்ஸ் பண்றது தான் மெடிடேஷன் சொல்றாங்க. அதாவது சுருக்கமா சொல்லப்போனா, மீ டூ வி டூ அண்ட் ஜர்னி. அதாவது பிரீத்திங் பண்றதும், அந்த பிரீத்திங் பண்றதுக்கு போது நம்முடைய வேல்யூஸ், நம்முடைய சிஸ்டம்ஸ், நம்முடைய கஸ்டம்ஸ் இது எல்லாத்தையும் நம்முடைய ஐடென்டிட்டிய வந்து இந்த இடத்துல அதுக்கு சமர்ப்பிக்கிறோம். முக்கியமான ஒரு 3 வேர்ட்ஸ் சொல்லப்போனா என்டையர் புக்லயும் இந்த சக்சஸ் பத்தி இந்த புக்ல வந்து சொல்லும்போது, என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, இந்த லா ஆஃப் சக்சஸ் பத்தி சிவாஜி கணேசன் வந்து முதல்ல ஆரம்பிக்கும்போது, மாரிமுத்தையா போன்ற அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரமேஷ் ஐயா வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது சிவன் சொன்ன முதல் டயலாக் பர்செக்ட்ல வந்து சக்சஸ் சக்சஸ் என்று சொல்லி கொண்டு தான் வருவார். அந்த சீன் தான் படத்துல எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஒரு முக்கியமான காட்சியா அது அமைஞ்சது. அந்த வாழ்க்கையும் அவர் சக்சஸா அமைஞ்சது. ஸோ அதே போல இவர் வந்து எங்க போனாலும், எங்க இருந்தா கண்டாலும் வெற்றி வெற்றின்னு பாரதியார் சொல்லுவாரு. எடுத்த காரியம் யாரும் வெற்றி. அவர் வாழ்க்கையில வெற்றியே பெற்றதில்லை என்று சொல்லி சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பல இடங்கள்ல அவர் தோல்வி அடைஞ்சிருக்கார். சென்னையிலயோ இல்ல தமிழ்நாட்டு தங்க முடியாத சூழ்நிலை அவருக்கு இருந்தது. பாண்டிச்சேரிக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் அவர் வந்து சொன்னது எடுத்த காரியம் யாவனும் வெற்றி வெற்றி. இந்த வெற்றி எப்படி என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வெளிப்புறமா இருக்கிற ஒரு மனுஷன் நம்ம உள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஒருத்தருக்காங்க. அந்த மனுஷனோட நம்ம பேசுறதுக்கு அதுதான் இந்த கிரியை அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இது வந்து யோகமா பயில்றாங்க அவங்க. அதாவது வந்து ஞான சக்தி இருக்கு, கிரியா சக்தி இருக்கு, இச்சா சக்தி இருக்கு. இந்த இச்சா சக்தியை நீங்கள் வந்து ஞான சக்தியுடன் சேர்த்து கிரியா சக்தியாக எப்படி கொண்டு வருவீர்கள்? நீங்க வந்து நாட்டுக்காக நீங்க ஏதாவது செய்யணும்ப்பா அப்படின்றத சொல்றதுதான் இந்த கிரியா யோகம் சொல்லலாம். இது வந்து பலவிதமான மெடிடேஷன்ஸ் இருக்கு, பல விதமான டெக்னிக்ஸ் இருக்கு. அங்சா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து இது பிகினியர் ஆரம்பிக்கும் போது, இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க கூட நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம ஆரம்பிச்சிருவோம் சொல்லிட்டு இது பண்ணிட்டேன்.
அந்த அங்ஸா என்பது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மெடிடேஷன். இந்த இங்க இருக்கிற சில பேருக்கெல்லாம் இந்த சகோதரர்களுக்கு அருணகிரி சார் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து ஆனாபானலாம் நிறைய சொல்லுவாங்க. விபாசனா சொல்லுவாங்க. ஆனாபானன்றது ஜஸ்ட் வந்து என்னன்னா, இப்பவும் வந்து நடத்துற பயங்காட்டுற ஒரு 10 நாளுக்கு கிளாஸ் நடத்துறாங்க. அது வந்து என்ன செய்றதுன்னா, ஆனாபானா 3 டேஸ் மூச்சினுடைய நுனிய மூச்சு விடுறோம். இன்ஹேலிங், எக்ஸ்ஹேலிங் மூச்சினுடைய அந்த நுனிய மட்டும் கவனிக்கிறோம். அப்படின்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப அத கவனிப்பான் அப்படின்னு சொல்றாரு. வேற ஒண்ணும் கவனிப்பான் செய்வானான்றாரு. இத 10 நிமிஷம் செய்யலாம், 1/2 அன் ஹவர் செய்யலாம், ஒரு நாள் கூட செய்யலாம். அது மாதிரிலாம் செய்றாங்க. சோ இதே தான் இந்த நேரத்துல மூச்சை கவனிக்கும்போது, யோகானந்தர் என்ன சொல்றாருன்னா, அங் சொல்லுங்க. அப்புறம் வந்து சா சொல்லுங்க அப்படின்றாரு. இன்ஹேலிங் அங் சொல்லலாம். வெளிய விடும்போது சா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் முக்கியமா கத்துறது டெக்னிக் வந்து இந்த கிரியா அந்த கேந்திரால, அப்புறம் கேம்ப்ல எல்லா நடக்கிறது. சில நாட்கள் கூட நடக்கும் சிஸ்டம்த்துல. ஓம்ன்ற டெக்னிக். இது வந்து சேக்ரெட் காஸ்மிக் சவுண்ட் ஆஃப் ஓம் அப்படி சொல்றாங்க. இது வந்து பலவிதமான இது எல்லாமே நீங்க நெட்ல வந்து இலவசமா எல்லாமே ஃப்ரீயாவே இருக்கு. நீங்க எல்லாருமே நெட்டிசன்ஸ் தாராளமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். அப்புறம் அவசியமானா அவங்களோட தொடர்பு கொண்டு நம்ம பேசிக்கலாம். அவங்க வந்து நமக்காக ப்ரே பண்றதுக்கும் கூட நான் கடமைப்பட்டிருக்கோம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒன்று வந்து அங்ஸா, அப்புறம் வந்து ஓம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சின்ன நம்முடைய பதிவுபடுத்திக்கொள்ள நம்முடைய வந்து பக்குவப்படுத்திக்கொள்ள சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் தான் செய்யணும். அவங்க கத்துறது எக்ஸர்சைஸ் இருக்கலாம். இல்ல நம்மளே கூட செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து கிரியா யோகா இது என்ன செய்யுதுன்னா, இதுதான் இங்க வந்திருப்பாங்க. அவங்களும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. அது கர்மாவ வந்து எப்படி போக்குவதுன்ற மாரி ஒரு சொன்ன ஒரு காரியத்த பத்தி அவங்க அனுப்பியிருந்தாங்க. சோ இத வந்து இந்த கிரியா யோகா கத்துக்கொள்ளும்போது அவங்க சொல்றது என்னன்னா, குரு மூலமா குரு திருவருள் மூலம் இந்த பாஸ்ட் கர்மா வந்து அவர் குரு வந்து காலி பண்றாரு அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இன்னொரு விஷயம் டைரக்ட்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளோட ஒரு சேர்ந்து ஒரு அனுபவம். அப்புறம் இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எவாலுவேஷன் அப்படி சொல்லலாம். இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் எவாலுவேஷன வந்து கத்துறது அடிப்படையான விஷயம் வந்து 1 வந்து ட்ரஸ்ட், 2 வந்து லவ், 3வது வந்து ஆ ட்ரஸ்ட், லவ், சரண்டர். இது இல்லாம எதுவுமே இல்ல. ஓஷோவும் இதுதான் வலியுறுத்துறாங்க. அதாவது வந்து நம்பிக்கை, ட்ரஸ்ட் என்று ஓப்ன்னு சொல்லலாம் அது மாரி. அப்புறம் வந்து அன்பு. கடவுள் மேல அன்பு, மற்றவர்கள் மேல அன்பு, உயிரின மேல எல்லாமே அன்பு. ஜீசஸ் சொன்ன மாரி 3 விதமான அன்பு சொல்றாரு. வந்து நீ வந்து உன்னை நேசி, மற்றவர்களை நேசி, கடவுளை நேசி. ஃபர்ஸ்ட் கடவுளை நேசிப்பா. நீ உன்னையே நேசிப்பா. அப்புறம் மற்றவர்களை நேசிப்பா. இவ்வளவுதான். இது 2 கமாண்ட் போதும்பா அப்படிங்கிறாரு. 10 கட்டளை சொன்னது மோசே, 2 கட்டளை குடுத்தது இயேசு. சோ இவங்க வந்து அன்பு தான் முக்கியம்பா. பிரதான் எல்லாமே அதான் சொல்றாங்க. அதோட சேர்த்து என்ன சொல்றாருன்னா, அந்த கிரியா யோகாவ பத்தி இந்த யோகி சொல்றாரு. இந்த யோகம் என்பது என்ன? சரண்டர் தான். இந்த சரண்டர பத்தி சொல்லாத இதுவே ரிலிஜனே கிடையாது. சில ரிலி ரிலி மதங்கள் வந்து கடவுளே இல்லன்னு கூட சொல்லலாம். ஆனா சரண்டர் இல்லன்னு சொல்லிட்டு எந்த மதமும் சொல்லாது. சோ அப்படிப்பட்ட ஒரு சரண்டர் எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்படி அது தியானம் நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டில்னஸ் நமக்கு ஏற்படணும். ஸ்டில்னஸ் எப்படி ஏற்படும்னா, ஒரு நம்ம ஜர்னி த்ரூ பிரீத் நம்முடைய மூச்சு மூலமா தான் ஒரு பயணம். அந்த பயணத்தின் மூலமா இது நடக்கும். அது வந்து எப்படி நடக்குதுன்னா 3 விஷயம். 1 வந்து கிளீன்சிங், 2வது வந்து எனர்ஜைசிங், 3வது வந்து அவேக்கனிங். இது 3ம் இருப்பதற்கு நாம் வந்து நம்மை பக்குவத்துக் கொள்ளலாம். இதுக்கு தான் நம்ம 11:11க்கு வந்து ஒரு இன்ஃபினிட்டிசம் இதுவும் நெட்ல இருக்கு. இன்ஃபினிட்டிசம் பிரேயர்ன்னு சொல்லிட்டு. இது வந்து மகத்ரியா சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அதுலயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன் ஹிஸ் பிரசன்ஸ் தேர் இஸ் அதாவது வந்து அதாவது வந்து பிரசன்ஸ பத்தியும், கிரேஸ பத்தியும், ரேடியன்ஸ பத்தி சொல்லிட்டு, ஐ அம் ஆல்வேஸ் கனெக்டட் வித் யூ. லீட் மீ ஹையர், லீட் மீ டீப்பர், லீட் மீ பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ டூ தௌ மை நாட் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல்கள் ஒன்றாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, we should be connected with the Almighty. We should be connected with the right person, right thing, ரைட் அட்வென்ச்சர். நம்மளுக்கு வந்து விரும்பினா விரும்பாகாட்டியும், நம்மள சுத்தி ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லாருக்குமே. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்தத்தன்னும் இது என்றாலும் வாதி உண்டு. சோ அது எதையும் தாங்க இதயத்தை எது தர்றது? இந்த காலகட்டத்துல நம்முடைய ஏஐ யுகத்துல எது கத்துறது? நேற்று இருந்த நதி இன்னைக்கு கிடையாதுன்றாங்க. அதாவது நேற்று இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு இல்ல. ஏஐ நீங்க கத்துக்கினா கூட அது டெக்னாலஜி மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு நிலையில தான் இருக்கும். சோ அத வந்து எப்படி நம்ம பிடித்துக் கொள்வது? நம்ம வந்து எப்படி நம்ம பக்கத்து குடுத்துக் கொள்வது? அதற்கு தான் இந்த தியானம் தேவைப்படுது. அதற்கு தான் இந்த யோகா தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த குருமார்கள் இவங்க இந்த புத்தகம் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது போல, ரஜினிகாந்த் சொன்னது போல, நீங்க அனைவரும் வந்து இந்த புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும் என்று படிக்க முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது எல்லாமே ஆடியோ புக்காவும் இருக்கு, சம்மரியும் இருக்கு. நம்ப நீங்க ஜெமினி கிட்ட கேட்டாலும் ChatGPT எல்லாம் சம்மரி எல்லாம் தரும். ஆடியோவும் தரும். அது உங்களை அனைவரும் படிக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன தியானம் மட்டும் பண்ணிட்டு நிறைவு செய்யலாம்னு சொல்றேன். ஜஸ்ட் நம்ம வந்து எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம மூச்சு மட்டும் கவனிப்போம். மூச்சு விடுகின்ற இடத்தை கவனிப்போம். அந்த மூச்சு எப்படி இன்ஹேல் பண்ற இடம்,
அப்புறம் மூச்சு வந்து வெளியே விடுகின்ற இன்னேலிங், எக்ஸேலிங். அந்த இடத்துல மூக்கு துவாரம் அந்த இடத்த கவனிச்சு, ஜஸ்ட் ஒரு சில நிமிடங்கள் கவனிக்கலாம். நம்ம முயற்சி செய்வோம். ஜஸ்ட் 1 ஆர் 2 மினிட்ஸ் நம்ம முடிச்சுட்டு நிறைவு செய்வோம். அந்த நேரத்தில் கவனிச்சு, அந்த இடத்துல ஒரு ஏற்படும்போது, நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, ஒரு சின்ன லிபரேஷன் ஏற்படுது. நம்மளுக்குள்ள ஒரு ஒரு சுதந்திரம் ஏற்படணும். இன்னைக்கு காலைல கூட நம்ம ஐயா ராமநாத ஐயா வந்து ரொம்ப அருமையா சுதந்திரத்தை பத்தி பேசினாங்க. தொடர்ந்து பேசிட்டு ரமேஷ் ஐயா நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுதந்திரம்ன்றது வந்து ஆன்மீக சுதந்திரம் இந்த இடத்துல. ஸோ அது வந்து மூச்சு மூலமா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்சியன்ட் சயின்ஸ் சொல்லுது. அது எப்படி செய்கிறான்னு தான் கிரியா யோகா. அதை கற்றுத்தர்றது தான் இந்த புத்தகம் ஆட்டோபயோகிராபி யோகா. அதுக்கு பேசிக் வந்து நம்முடைய ட்ரஸ்ட், லவ், சரண்டர் இது 3 காரியம் தான் அப்படி சொல்றோம். இப்போ மூச்சை கவனிக்கிறோம். மூச்சை கவனிச்சே இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மனதுக்குள்ள நம்ம வந்து அங்ஸா மட்டும் சொல்றோம். அங் இன்ஹேல் பண்ணும்போது அங் சொல்றோம். அப்புறம் எக்ஸேல் பண்ணும்போது சா சொல்றோம். சப்போஸ் நமக்கு வந்து இதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு ஜஸ்ட் மூச்சு மூச்சு கவனிச்சா கூட போதும். 10 நிமிஷம், 12 நிமிஷம் கவனிச்சா கூட போதும். ஸோ வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு டெக்னிக். இத நீங்க வீட்ல கூட பிராக்டிஸ் பண்ணலாம். நெட்லயும் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சது இவரும் வலியுறுத்துறாரு. யோகியும் நம்முடைய யோகானந்தர் வலியுறுத்துறாரு. வேதாத்ரி மகரிஷி வலியுறுத்திய விஷயங்கள் சொல்லலாம். ரஜினிகாந்த் இவங்கலாம் ஃபாலோ பண்ற விஷயம் தான். அது வந்து காலைல எழுந்த உடனே என்ன செய்றீங்கன்னாப்பா, நீங்க வந்து ஏதாவது இந்த விளக்கேத்துறீங்க, கடவுள்கிட்ட போறீங்க. போயிட்டு ஜஸ்ட் ஒண்ணும் செய்யலப்பா. நீங்க என்ன செய்றீங்கன்னா, சிம்பிளா வந்து நீங்க வந்து ஒரு அந்த விளக்கேத்தும்போது, அந்த குத்து விளக்கோ, இல்ல ஏதோ ஒரு சின்ன விளக்கு ஈவன் அதெல்லாம் கூட முடியலன்னா கூட ஊதுவத்தி ஏத்தும்போது, அந்த ஒளியை நீங்க பாருங்கள். அதாவது காட் இஸ் அதாவது வந்து லைட்டு. அதாவது வந்து விவிலியத்துல சொல்லக்கூடிய முதல் வார்த்தை வந்து அந்த வெளிச்சத்தை வந்து கர்த்தர் உண்டாக்குறார். அந்த மாரி ஃபர்ஸ்ட் வசனமே வருது. கடைசியா அதே போல ஒரு வசனத்தோட தான் முடியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத வந்து வெளிச்சம் உண்டாக கடவதாக அப்படி சொல்றாரு. வெரி ஃபர்ஸ்ட் வேர்ட் அப்படி லார்ட் அப்படி சொல்லலாம். அதாவது ஆதி ஆகமத்துல ஃபர்ஸ்ட் வேர்ட். ஸோ அந்த வெளிச்சம் வந்து அந்த டிவைன் லைட் தான் ஃபர்ஸ்ட். அந்த அப்புறம் வந்து டிவைன் லவ். அந்த லைட் எப்படி நமக்கு கிடைக்கும்னா டிவைன் லவ் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து சொல்ற திருவாசகம் போல அந்த அருள் தான் இதுவே நடக்கும். இது இது இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா, அதுவும் வந்து அவர் அருள் தான் சொல்லலாம். ஸோ வந்து அது இது நம்ம வல்லார் மாரி யாரும் சொல்ல முடியாது. "அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நம் சுகம், அருளே நம் பெயர்" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அருள் வந்து நம்ம அனைவருக்கும் சுகத்தை தரட்டும். நம்ம அனைவருக்கும் இந்த இடத்துல வந்து நமக்கு அருட்பேராற்றல் கருணா இரவும் போல எல்லாருமே எல்லா தொழிலும் பாதுகாப்பு உறுதுணையாக வழிநடத்தியாகவும் இந்த இடத்துல இருக்க அத்தனை பேரும் அருட்பேராற்றல் உடல்நலம் பெற்று அதேபோல அந்த அருட்பெரும் சுகத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லி, இந்த நேரத்தில் அந்த சின்ன அந்த தியானத்தை மட்டும் ஜஸ்ட் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது வந்து நம்முடைய நெற்றி பொட்டிலிருந்து நம்ம இது ஒரு ஆக்னை இருக்கு அது சொல்றாங்க. தலை மேல இருக்கிறது வந்து நம்முடைய கிரவுன் சக்கரா சொல்றாங்க. அங்கிருந்து ஒரு ஒளி பரவுவது போல, ஒரு கோல்டன் லைட் பரவுவது போல, கீழே பரவுவது போல நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக்கொண்ட நேரத்தில் உங்களுடைய உடல் முழுவதும் பரவிக்கொள்ள வேண்டும். அதே போல வந்து நம்முடைய இந்த நேரத்துல வந்து நம்முடைய முதுகு 3வது வாரத்திலிருந்து கீழே வந்து நம்முடைய ஸ்பைன் சொல்றோம் இல்லையா? அங்கிருந்து ஒரு ஒளி மேலே உங்களுடைய அதாவது ஆக்னை நெற்றி நடுவில் பொட்டு வைக்கிற இடத்துல வந்து செல்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இது இப்போது அதாவது ஒரு ஒன்று வந்து கிரவுன் சக்கரம் வந்து ஒரு ஒரு நதி போல ஜஸ்ட் ஒரு லைட் ஒரு ஒளி போகுது. இன்னொரு லைட் வந்து இங்கிருந்து கீழ இருந்து போற ஒன்று அசெண்டிங், டிசெண்டிங். இது 2ம் சந்திக்கின்ற இடமாக ஆர்ட் சக்கரா நினைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்துல வந்து நம்ம நினைத்துக்கொண்டு அந்த ஆர்ட் சக்கரா மூலமாக அந்த ஒளி உங்களுக்குள் வருகிறது அல்லவா? அந்த ஒளிய வந்து நீங்க வந்து உங்களுக்குள் பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அப்படியே உங்களுடைய ரூம் எங்க இருக்குன்னு அந்த இடத்துல அங்க அனுப்புங்க. அப்புறம் உங்க குடும்பத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் இப்ப நான் ஜெய்ப்பூர்ல இருக்கேன். இப்போ பக்கத்துல இருக்கேன் சங்கநீர். அந்த எல்லா இடத்துக்கும் அனுப்புறதுக்கு முயற்சி செய்றேன். நான் தங்குற எல்லாத்துக்கும். அதேபோல நான் வீடு சென்னை மாதத்துல ஸோ அங்க அனுப்புறேன். அதேபோல இங்க அமெரிக்கால இருக்காங்க ஜோதியம்மா. ஸோ அவங்க அனுப்புறோம். ஏன்னா சின்ன ஒரு கற்பனை தான். இது வந்து எங்க முடியுமோ நம்ம கற்பனையில அனுப்பலாம். அந்த ஒளி அங்கெல்லாம் பரவட்டும் என்று நினைத்தால் போதும். அத வந்து தானாக அது பரவும். அதாவது இதுதான் மெட்டீரியல்ஸ்ங்கிறது. ஒரு கோல்டன் பேலஸ வந்து ஒரு 5 நிமிஷத்துல வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல உருவாக்குறாருன்னா, அதுதான் பாபா சொல்றாரு. நான் செய்தது மட்டும் இல்ல, என்னைப் போல மற்றவர்களும் செய்ய முடியும்னு தான் பாபாஜி சொல்றாரு. அது அந்த இதுல நம்போ அ சென்னை தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட அவருடைய இது இருக்கு. அந்த பாபாஜியுடைய ஆசிரமம் இருக்கு. அங்க தான் அவர் ரொம்ப நாளா இருந்ததா சொல்றாங்க. எனக்கு அந்த இடம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. எனக்கு டக்குனு இடம் பேர் மறந்துருது. ஸோ ரொம்ப அருமையான இடம். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அ ஸோ அந்த இடத்துக்கு கூட போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அது அவர் வந்து இங்க தமிழ்நாட்டிலிருந்து போனவர் தான் அப்படி சொல்றாங்க. இப்பவும் இருக்கிறாரு, இளமையோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவர் இளமையோடு இருந்ததுன்னு சொல்றாங்க. அந்த இளமை என்றென்றும் இளமையோடு எல்லோரும் இருக்க, அந்த இளமையோடு இருக்க தன்றே தரும் நான் ஞானமாம் மருந்தினை அனைவரும் பெற்று வாழ்க வளமுடன் சொல்லி அடியேன் நிறைவு செய்கிறேன். தங்களுடைய பின்னூட்டத்தை இங்கு வந்திருக்கின்ற
ராமநாதன் சுவாமிநாதன் ஜோதி மேடம், சிவனி ஆகட்டும், இன்னும் பல பேர் என்னால் எத்தனை மொபைல் இதை பார்க்க முடியல. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பணிவான நன்றி தெரிவித்து தாங்களும் தமிழ் பின்னத்தை கேட்க ஆவலோடு இருக்கிறேன். நன்றியா, வணக்கம். நம்மோட வாழ்த்துறை தேவைப்பட இல்ல, அதனால நீங்களே கை ஊத்தி பேசலாம். சுவாமிநாதையா கொஞ்சம் பாத்துங்க இருக்கு சொல்லணுங்க. எல்லாரும் கரகோசல எழுப்புங்க. சிறப்பான உரை, நன்றி. அடுத்து சிவகணி, நீங்க முன்னால் எடுத்து சொல்றீங்களா? எடுத்து சொல்லுங்க, ஏன்னா நமக்கு உறவினர் வந்திருக்கிறாருங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். ரொம்ப அருமையான உரை ஐயா. நான் சென்ற வாரம் தான் இங்க யோகானந்தருடைய ஆசிரமம் போயிட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு சாந்தம், அமைதி. இந்த புக்கு எல்லாருமே படிக்கணும். அப்புறம் ஐயா சொன்ன மாரி அதுல நெறைய மெடிடேஷன்ஸ் இருக்கு. ஐயாவே எல்லாம் நெறைய தகவல் குடுத்துட்டாங்க. மிக அருமையான உரைங்க ஐயா. எல்லோருக்கும் பயனுள்ளது. நன்றி. அடுத்து பேசலாம். மில்டன் சார், மற்றவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த கல்கட்டாவில் ரொம்ப நாள் இருந்ததுனால இவங்களுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரியும். அவருடைய ஒரிஜினல் பேர் கோஷ், முகுந்த்லால் கோஷ் பேரு. அவர் சின்ன வயசுலயே நம்ம நல்லா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப இந்த லாகிரி அதான் ஷாமச்சரன் லாகிரிங்கிறவர், அவர் ஒரு பெரிய பணக்காரரு. இவருடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என்ன செஞ்சாரு, ஒரு நல்ல ஒரு ஸ்காலர்ஸ் வச்சு, நீங்க எப்பவும் இவர் கூடவே இருக்கணும், அவர் என்ன பேசினாலும் எல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கணும், எழுதிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் பப்ளிகேஷன்ல வந்திருக்குனாக்க அதுக்கு இந்த லாகிரி தான் முக்கியம். லாகிரிங்கிறது டைட்டில். ஒரிஜினல் பேர் ஷாமச்சரன் லாகிரி. மகாஷாயின்னு சொல்லுவாங்க. மகாஷாய்ங்கிறது எப்படின்னாக்க, அவர்கள் இப்ப இந்த மில்டன் அவர்கள் பேசுகிறார்கள்ங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி. பெங்காலில் இவர் ரொம்ப பாப்புலர் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னாக்க, இந்த ராமகிருஷ்ணன் விவேகானந்தா அவங்க தான் ரொம்ப முக்கியம். அதை கண்டு இவங்களுடைய மெயின் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ராஞ்சியில பக்கத்துல தான். நான் அந்த ராஞ்சி ஆசிரமத்துக்கு நான் போயிருக்கேன். ஒரு நாள் தங்கி இருக்கேன், மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கேன். அந்த நான் சொன்னார்ல 4 மணிக்கு எக்ஸசைஸ், மத்தியானம் 4 மணிக்கு, அதெல்லாம் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்க சொன்னது மாதிரியே ரொம்ப பெரிய ஆசிரமம் ராஞ்சியில் இருக்கிறது. சான்ஸ் கிடைச்சா போகலாம். இங்கே ஃப்ரீயாக தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு அலோவ் பண்ணுவாங்க. கல்கட்டாவிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கான்டாக்ட் இல்லை. இந்த புஸ்தகங்கள் கொஞ்சம் படித்தது தான், அவ்வளவுதான். ஐயா, நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது மில்டன். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றியா, நன்றி. வணக்கம் ஐயா மில்டன் அவர்களே. ரொம்ப எலாபரேட்டா சொன்னீங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் இது நம்மளுடைய உள்ள ஆத்மால இருந்து சக்கராசு சேர்த்து பிராணாயமன், யோகம் எல்லாத்த பத்தி அழகா சொன்னீங்க. ஆரா அதை பத்திலாம் இதெல்லாம் நீங்க ஒரு ஸ்டேஜ்ல போயிருக்குது தெரியுது. இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டில ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ் நேரம் அப்படின்னுவாங்க. நீங்க ஒரு லெவலை கிராஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும். எந்த லெவல்ன்றது எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா நீங்க உண்மையில அதுல இருக்கீங்க. நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணீங்க. அந்த சக்கராஸ்ல இருந்து இது மைண்ட் இதுல இருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி நன்றாக பேசுனீங்க. உங்களுடைய கருத்துக்களையும் அந்த புக்கோட சேர்த்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. பிரமாதமான உரை. ஒரு நாள் இந்த மெடிடேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணீங்களா, அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் கண்டினியூஸா கொடுத்து பாருங்க. நல்லா இருக்கும். அது கொடுத்தாக்கா அது பிராக்டிகலா எஃபெக்டிவா இருக்கும். நன்றி. நன்றி கணேசன் சார், சிறப்பான பின்னூட்டம் வழங்கியதற்கு. அடுத்ததான் மாரிமுத்து சார், நீங்க உங்களோட பின்னூட்டத்தை கொடுக்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நிச்சயம் சார் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட புத்தகம் சொல்லி இந்த ஏதோ சவுண்டு கேட்கட்டுமா கட கட கடன்னு சார் மில்டன் சார் உங்களோட மைக்க ஆஃப் பண்ணிக்கோங்க. வேற யாராவது மைக் அன்மியூட் பண்ணிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ணாமலை சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட புத்தகமும் சரி, அந்த புத்தகத்தை பற்றிய திறனாய்வுன்னு சொல்லக்கூடாது, அந்த புத்தகத்தில் உள்ள அடங்கி இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நுணுக்கமாக படித்து அதில் எவ்வளோ சொல்லணுமோ அவ்வளவையும் நம்ம மனசில் பதியும்படி விவரமாக விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக இந்தியா வந்து யோகா, குருவோட அருமை, வழிகாட்டுதல்கள், அப்புறம் பிரார்த்தனைகள், மதம், பிராணாயாமம் இது போன்ற விஷயங்களில் இன்றைக்கும் இந்தியா தான் மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு தான் இன்னும் சரியாக புரியல. இந்த புத்தகத்தை படித்தா கூட நமக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. அந்த அளவுக்கு மில்டன் சார் வந்து இதை ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கிறாரு. படிக்கணும், வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நமக்குள்ளார உண்டாக்கிட்டார். அவ்வளோ அருமையான புத்தகம் இது. என்ன இதை பற்றி பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு மனிதன் வெற்றின்னா என்ன, வாழ்க்கையில் முன்னேறணும்னு இதை வந்து ஒரு அடிப்படையான விஷயத்தை ஆழமாக மனதுக்குள்ளார வேரூன்றி விடுவான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ரொம்ப நல்ல விஷயங்கள். இது போன்ற புத்தகங்கள் மில்டன் சாருக்கு இது எப்படி தான் கண்ணில் படுதோ, எப்படி தான் வாங்கிட்டு வர்றதோ தெரியல. ஆனால் அவர் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாலோ நமக்கு சுலபமாக மனசில் பதியும்படி சொல்லிட்டாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி, வணக்கம். பிரியா. அடுத்தது ஹரி சார். நீங்க பேசுறீங்களேன். ஓகே. நன்றி மில்டன் சார். டாபிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் லாஸ்ட் மினிட்ல தான் பார்த்தேன். இந்த மாதிரி லா ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஏதோ புக்கோ அப்படின்ற மாதிரி. அப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஆத்தர் பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் பிராணாயாமம், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி அது பேஸ் பண்ண ஒரு புக் அப்படின்னு. பட் வாட் எவர் உங்களுக்கு ஸ்பீக்கிங் ஸ்கில்லில் வந்து நீங்கள் எந்த டாப்பிக்கும் எடுத்து பேசலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா எந்த ஒரு பெரிய தத்துவமாக இருந்தாலும் அதை இப்போ ப்ராக்டிக்கலாக அந்த ஈவெண்ட்ஸை வச்சு நீங்கள் கலந்து பேசுகிறீங்க. ஒரு சைவத்தை துணி கழிச்சுக்கிறீங்க, பைபிளை துணி கழிச்சுக்கிறீங்க, சினிமா பாடல்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது மாதிரி அதை பேசணும்னா நடைமுறை தன்மையோட பேசணும்னா அது ஈஸியாக புரியும். எல்லா மாதிரி பாமரர்கள் எல்லாருக்குமே புரியும். ஸோ அந்த இது நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. உங்கள் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஹரி. வணக்கம் வணக்கம் மேடம். ரெட் ஃபுட் டீமுக்கு நன்றி. மில்டன் ஐயா அவர்கள், என்னோட வாய்ஸ் கேக்குதா சார்? கேக்குது சார். யா நம்ம மில்டன் ஐயா அந்த குறுகிய காலத்துக்குள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துறணும். அவர் எல்லாத்தையும் அவருக்கு உள்ள ஆர்வம் எனக்கு அறிமுகம் கிடைச்சப்பயே வந்து புரிஞ்சுது. எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ஆர்ட் ஆஃப் லிவிங் பற்றியும் அலசி ஆராய்ஞ்சு எல்லா மெடிடேஷன் கிளாஸும் அட்டன் பண்ணி நன்றி சார். அடுத்ததான் ராமநாதன் சார். நீங்க பேசுறீங்க சார்.
சார் லோகநாதன் சார் நீங்க லைன்ல இருந்தீங்கன்னா பேசிடுறீங்களா? அடுத்ததா முத்துலட்சுமி மேம் பேசட்டும். ஓகே. நன்றி சார். 2 பேருமே வாழ்க்கையில கற்றல் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ யாருக்கிட்ட இருந்து வேணாலும் ஒருத்தர் கத்துக்கலாம். ஸோ உங்களுடைய பரிமாறுதல் வந்து ரொம்பவே மகிழ்வா இருக்கு கேட்கும்போதே. நன்றிங்க சார், நன்றிங்க சார். ராமநாதன் சார் நீங்க பேசுறீங்களா சார்? தேங்க் யூ சார். நன்றி சார். மிகச் சிறப்பானது ஒரு பின்னூட்டம். தேங்க் யூ சார். அடுத்ததா முத்துலட்சுமி மேம். நீங்க உங்களோட கருத்துக்கள பகிரலாம் மேம்.
தேங்க் யூ முத்துலட்சுமி மேம் ஃபார் த எக்ஸலண்ட் ஃபீட்பேக். எப்போதுமே சார் வந்து அறிவு பொக்கிஷத்த வந்து மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு அவருக்கு அலாதியான இன்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னைக்குமே படிச்சுட்டு அந்த விஷயங்கள பகிர்தல்ல சாரோட ஸ்பெஷல் குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்றைய மாலை பொழுத மிகச் சிறப்பான தருணமா மாற்றி, ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்த எடுத்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட மில்டன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அத்தோடு ஜெகதீஸ்வரி மேம். பேசலாம் சார். ஜெகதீஸ்வரி மேம், வேற யாராவது பேசணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க பேசலாம். ஓகே. தேங்க் யூ மேடம். ஓகே. கேக்குது மேம். தேங்க் யூ மேடம். பகத் சார், உங்களது பின்னூட்டத்தை கொடுங்க சார்.